ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் கேபிமி தேடியில் பற்றி என்ன நம்ம பசங்கள்ட்ட இருந்தால் செய்யும்ல முருகன் பஸ் மோட் எப்படி ஆட் பண்ணுறது வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் இருக்கிற பிள்ளைக்கு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போமே நம்ம போகிற இப்போ யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அந்த வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு கீழே பற்றி நம்ம டெலிவரி அப்படிங்கிற மாதிரி லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணி எம்சைட்டில் வந்து டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துவோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா 4 MB புதுசாக ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகியும். டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மோடு லிங்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணி நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு அடுத்தது உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 15 செகண்ட் டைம் ஓடும். அது டைம் ஓடி முடிக்கிற முடிய வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இதை பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன மிஸ்டேக் பண்ணாலுமே ஃபைல் மாறி டவுன்லோட் ஆகிடும். வேறு மோடு சப்போர்ட் ஆகாது. டைம் ஓடி முடிக்கிறதுக்குள்ள வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 2 கிடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்டெப் வரும். டைம் ஓடி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். வெரிஃபை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 15 செகண்ட் டைம் ஓடி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க. அப்போ நான் அம்மோட ஆட் பண்ண முடியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஃபைல் டவுன்லோடு எவ்வளோ மாதிரி டவுன்லோட் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா டைம் ஓடி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை அப்படிங்கிற மாதிரி காட்டும். வெரிஃபை அப்படிங்கிற மாதிரி காட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்குள்ள போயிடும். அதில் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 15 செகண்ட் டைம் ஓடும். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப்பு இதோட முடிஞ்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா லிங்க் டவுன்லோட் பண்ணுறதுக்குள்ளே போயிடும். டைம் ஓடி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண. டைம் ஓடி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் வெரிஃபை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். வெரிஃபை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு வெரிஃபை அப்படிங்கிற மாதிரி வந்ததுக்கப்புறம் வெரிஃபை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா ஒரு ஆட் தருவோம். அந்த ஆட் மட்டும் பார்த்து முடிக்கிற மாதிரி இருக்கும். ஆடை கேன்சல் பண்ணிவிட்டு ஃபைல் டவுன்லோட் ஆகுது. ஆடு ஃபுல் பார்த்து முடிக்கணும். 30 செகண்ட் தருவோம். ஆடு பார்த்து முடிச்சுட்டு ஆடை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் எப்படி ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லிங்க்குக்கான வெரிஃபிகேஷன் ஆகும். முடிச்சதுக்கப்புறம் கெட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இந்த மாதிரி தான் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா 19 MB புதுசாக ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைல் டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் SRTouch அப்படிங்கிற ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிறது போய்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா முருகன் பஸ் டெலிவரி அப்படிங்கிற மாதிரி ஒரு லிங்க் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி கிளிக் பண்ணி எஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து எஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தா SPTPD அப்படிங்கிற மாதிரி ஒரு லிங்க் இருக்குது. அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணி எஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்து ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்து எஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்தீங்கன்னா SPTPD அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைல் ஆட் ஆகிருக்கும். அந்த ஃபைலை ஒரு வாட்டை கிளிக் பண்ணி உள்ளே இருக்கிற மோலுக்கான ஃபைலை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பியெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 வாட்டை பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு பஸ் சீட் அப்படிக்குள்ள போய்ட்டு மோட்ஸ் போய்ட்டு பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா பஸ்ஸில் லெட்டர் இருந்தானே கேம்பில் வந்துடுங்க. கேம்பில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட் அப்படிங்கிறதுக்குள்ளே போய்ட்டு SPT அப்படிங்கிற மாதிரி பஸ் யாராவது செக் பண்ணி பார்த்துட்டு 2 கேரேஜ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒவ்வொரு வண்டியாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நம்ம ஆட் பண்ண பஸ் இருக்கும். அதை யூஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு பெயிண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு சைடு பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் லிவரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு டிவைஸ் கேலரி கொடுத்துட்டு மேலே 3 கோடை எடுத்துட்டு டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முருகன் பஸ் லிவரி அதை கொடுத்து உள்ளே இருக்கிற லிவரி ஆட் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம்.